வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 1/3/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சோளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கும்பலக்கணம் இருப்பு இன்று 2 நாழிகை 13 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:28க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 7:33 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 8:53 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று மாலை 2:54 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 8:18 வரை கௌளவம், பின்பு இரவு 7:33 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 8:53 வரை பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள், மதுரை இன்மையில் நன்மை தருவார் இத்தலங்களில் ரத உற்சவம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட எண்ண தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கரிநாள் பிரதோஷம் இருக்குங்க. அப்போ இந்த பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோங்க. ஆனாலும் இந்த பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது உங்களுக்கு சிறந்த பயனை அளிக்கக்கூடியதுங்க. மாதந்தோறும் இருமுறை வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதியில் 13வது நாட்கள் பிரதோஷ தினங்களாக கொண்டாடப்படுதுங்க. அப்போ இந்த நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் தான் இந்த பிரதோஷ காலமாகுங்க. அப்போ இந்த நேரத்தில் பரமசிவனை நீங்கள் வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பங்கள் பெறலாம் என்பது நம்பிக்கைங்க. அப்போ இந்த பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டன் ஆனது இந்த பிரதோஷ நேரத்தில் தாங்க. தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த பொழுது திருமகள் ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணின்னு முதலிய ஒவ்வொன்றாக தோன்றுதுங்க. அந்த தோன்றியதில் லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாருங்க. மற்ற பொருட்களை எல்லாம் இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொள்கிறாருங்க. ஆனால் கூடவே கொடிய விஷமான ஆலகால விஷமும் வெளிப்படுதுங்க. இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் அஞ்சு நடுங்குகிறாங்க. அப்போ உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உட்கொள்கிறாருங்க. தன்னுடைய உடல், கணவருடைய உடல்ல விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவியினுடைய தன் தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெஞ்சுக்குழியிலே நின்று விட்டதால் இறைவன் அன்றையிலிருந்து நீலகண்டன் ஆனாருங்க. இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுதுங்க. சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருநடனம் புரிந்து காட்சி அளிக்கிறாருங்க. அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாளுங்க. திருமால் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலாயம் இறைவனை வணங்குகிறார்கள் என்பது ஒரு பிரதான வரலாறாக இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பும் சரி, பௌர்ணமிக்கு பின்பும் சரி, 2 பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடைபெறக்கூடுங்க. சிவனுக்கு பார்த்தீங்கன்னா
பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தீபாதரணைகள் எல்லாமே நடைபெறக்கூடுங்க. இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடைபெறுங்க. இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக நீங்கள் தரலாமுங்க. பின்பு அருகம்புல் பூசாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம்ங்க. நந்திதேவரது தீபாதரணைக்கு பின்பு தான் மூலவரான லிங்கத்திற்கு தீபாதரணைகள் எல்லாம் நடைபெறுங்க. அந்த தீபாதரணையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே நீங்கள் பார்த்து தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ இந்த பிரதோஷ காலகட்டங்களில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டுங்க. அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டுங்க. இந்த பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் முருகி 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என ஓதி வழிபட வேண்டியது மிக மிக அவசியம்ங்க. இந்த பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியுங்க. முதல் சுற்றில் செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படக்கூடிய திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டுங்க. நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி இந்த பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த ஒரு பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியமே செய்ய வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷ நேரமுங்க. அப்போ இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளும் தூய்மை பெறக்கூடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் எண்ணங்கள் உங்களுக்கு தூய்மை பெற்றாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா தூய்மை ஏற்பட காண்பீங்க. நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றங்கள், நல்ல மன அமைதி, மன நிறைவு இதெல்லாம் உண்டாக்கி கொடுக்கக்கூடியவங்களாக இந்த பிரதோஷ தினம் உங்களுக்கு இருக்குங்க. சிவனை வழிபடுங்க, மிக சிறப்பான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வற்றாத செல்வங்கும் நிறைந்து காணப்படுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரக சாந்தி செய்ய மிக சிறந்த நாள், உபகரண பழுதுகளை சரி செய்ய மிக உகந்த நாள், மந்திர பிரயோகம் செய்ய மிக ஏற்ற நாள், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:33 மணி முதல் 7:25 மணி வரை, மீன லக்கணம் 7:26 மணி முதல் 9:07 மணி வரை, மேஷ லக்கணம் 9:08 மணி முதல் 10:49 மணி வரை, ரிஷப லக்கணம் 10:50 மணி முதல் 12:42 மணி வரை, மிதுன லக்கணம் 12:43 மணி முதல் 2:48 மணி வரை, கடக லக்கணம் 2:49 மணி முதல் 5 மணி வரை, சிம்ம லக்கணம் 5:01 மணி முதல் 7:06 மணி வரை, கன்னி லக்கணம் 7:07 மணி முதல் 9:05 மணி வரை, துலாம் லக்கணம் 9:06 மணி முதல் 11:05 மணி வரை, விருச்சக லக்கணம் 11:06 மணி முதல் 1:11 மணி வரை, தனுசு லக்கணம் 1:12 மணி முதல் 3:23 மணி வரை, மகர லக்கணம் 3:24 மணி முதல் 5:28 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாமே நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலும் போதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை,
நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹொரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹொரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. அப்போ சூரிய ஹொரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ மேலே அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசுகிறதாக இருந்தாலும் சரி, அந்த சந்திப்பு நல்லபடியாக முடியும்னாலும் நீங்கள் சூரிய ஹொரையில் பண்ணலாம். அரசு சார்ந்த எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும், அந்த பார்த்த செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா சூரிய ஹொரையில் முயற்சிகள் பண்ணுங்க. அதே போல் இந்த சூரிய ஹொரையில் உயில் சாசனம் எழுதலாமுங்க. இந்த ஹொரைகளில் சூரிய ஹொரையில் எந்த ஒரு புதிதாக எந்த ஒரு அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளும் உற்ற நாளும் இன்றைய நாள் தாங்க. அதனால் இந்த நாளில் நீங்கள் சூரியனை வழிபடணும், சூரியனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சூரியனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு பல வகையான நன்மைகளை வழங்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல உயர்வை தரக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அதனால் அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க நிச்சயம் இந்த சூரிய ஹொரையை முயற்சி பண்ணுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்கள், விளைவுகள் இதெல்லாமே உண்டாகக்கூடும். அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியங்கள் குறைந்து காணப்படுங்க. அப்போ பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அது இன்றைய நாள் மிக அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எளிதாகவும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய மனதில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உறவினர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் ஒரு சிலருக்கு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை அதிகாரிகளால் சில பாராட்டப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ திடீர் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் உங்களுக்கு சற்று கடினமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பது மிக கடினமாக ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு
சற்று லாபங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. அதே போல் காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப விஷயங்களில் அன்பு அரவணைப்பு இது இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய துணையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சிறிய அளவிலான கடன்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணவரவிற்கு ஒரு சாதகமான நாள் இல்லைங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் இல்லாதனால நிதியை கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக நீங்கள் உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரியான சில வலிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனதில் குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் வழியில் ஒரு ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே அமையக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், 3ஆம் பாவத்தில் சந்திரனும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. மனை சார்ந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள், கடன் உதவிகள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது இந்த நாள்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயங்களில் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்போ தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தால் கூட உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால்
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சிறிது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சற்று இன்றைய நாள் கொஞ்சம் குறைந்துதாங்க காணப்படும். அதே போல் காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையுடன் நிதானத்துடனும் செயல்படுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணங்களுக்காக நீங்கள் பணத்தை எல்லாம் செலவு செய்வீங்க. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுவதால் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனதளவில் கவலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடுங்க. தவறிய சில பொருட்களும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகக்கூடுங்க. அதே போல் உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன் சார்ந்த உதவிகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் பணிகளை எளிதாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. எதையுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அறிந்து அதன்படி செயல்பட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா மிக திருப்திகரமாக இருக்குங்க. இன்றைய நாள் புதிய பொருட்கள் மீதான ஈர்ப்பு எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடுங்க. அப்போ திட்டமிட்ட காரியத்தில் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. அப்போ சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஏதாவது செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது.
தாய் வழி உறவுகளால் சில அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இதை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்கனாலே போதும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படும். அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் எளிதாகவும் யதார்த்தமான ஒரு குணங்களோடு இருப்பதால் எதையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் இன்றைய நாள் தொழிலில். அதே போல் மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடுங்க. பணி இடத்துல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். திருப்திகரமான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் அன்பிற்கு எடுத்துக்காட்டாய் நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே அன்பு அரவணைப்பு அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் போதுமானதாக இருக்குங்க. அப்போ திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நிதி நிலைமை இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்புகளை இன்றைய நாள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மகிழ்ச்சியான ஒரு காரணமாக ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பதால் ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியமும் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழலெல்லாம் அமைய போகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களை நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதால் எந்த ஒரு செயல்கள்லையுமே சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படுது, கூடுதல் கவனமும் உங்களுக்கு எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பணிபுரியக்கூடிய இடத்துல அதிகாரிகள் மூலம் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு சிலருக்கு காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனைகளில் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு குழப்பங்கள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் ஒரு சிலருக்கு விலகக்கூடுங்க. அப்போ உறவினர்கள் மூலம் ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள்
கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மூலம் சில மாற்றங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ வர்த்தகம் சார்ந்த தொடர்பான பணிகளில் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுங்க. அதே போல் அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் அவர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ நண்பர்களிடத்தில் சந்திப்பால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே தாங்க காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல இருக்கும்னே சொல்லலாமுங்க. சக வியாபாரிகளால் ஆதாயங்கள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டியது உங்களுடையதுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் எல்லாமே அதிகமாக காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. இப்போ தவறுகள் நேரத்துக்குண்டான வாய்ப்புக்குள்ள அதிகமாக இருப்பதால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டியது மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையுடன் இருங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் கொஞ்சம் ஒரு சில அதிருப்திகள் உங்களுக்கு காணப்படுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா சில அதிருப்திகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலுமே புரிந்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் சிறிது நேரம் உங்களுடைய பிரியமானவர்களிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதான் இன்றைய நாள் உங்களுக்கு மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படுதுங்க. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. அப்போ குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதிக செலவுகள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதனால் ஒரு மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. திட்டமிட்டு பணத்தை நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வேண்டுமுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுலேயே ஒரு பதட்டமான ஒரு சூழல்லாம் இருக்குங்க. அதனால் தொடைகளில் சில வலிகள் காணப்படலாம். அப்போ தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான எளிமையான பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய அதிகாரிகள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுதுங்க. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் உருவாகக்கூடும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் எல்லாமே அமைய போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்துலேயும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல்களும் மன அமைதியும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு பணிகள்லையுமே விவேகத்தோடு இன்றைய நாள் செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் சில நினைவுகளால் மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அதிகரித்து காணப்படுவதால் அந்த இறுக்கங்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் செயல்பட வேண்டுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்கள் இடத்துல கோபப்படாமல் நீங்கள் செயல்படுவது மிக நல்லது. புதிய முதலீடுகளில் உங்களுக்கு ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது மிக நல்லதுங்க. அதே போல் வாகனம் சார்ந்த பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ எதுலையுமே பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையுடன் இன்றைய நாள் அணுகுவது தாங்க நல்லது. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு நெகட்டிவாக நடந்தால் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் நேர்மறை சிந்தனையுடன் அணுகுவது மிக நல்லது. அலுவலகத்தில் மறைமுக நெருக்கடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. நன்மைகள் ஒரு சிலருக்கு சற்று நிறைந்து காணப்படுங்க. அப்போ தாயோடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இளைய சகோதரர்கள் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உறவினர்களால் சில சங்கடங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அப்போ பொறுமையாகவும் இருப்பது மிக அவசியம்ங்க. உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அலுவலகத்தில் கூடுதல் பணி பொறுப்புகள் எல்லாமே ஏற்பட வேண்டியிருக்குங்க. அப்போ அதற்கு ஏற்ப சலுகைகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்குது. அப்போ பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் எளிதாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை ஆற்றுவதில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் எல்லாமே காணப்படலாம். அது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் கவலைகளை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் தைரியமாக இருங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. காதல் உறவு குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று புரிந்து கொண்டு நீங்கள் வேலை செய்தீங்கன்னா போதும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க. அதனால் உங்களுடைய துணையுடன் வாக்குவாதம் செய்யாதீங்க. இன்றைய நாள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ நல்ல புரிந்துணர்வை வளர்க்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய துணையுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ அவங்கள எதுக்கு எடுத்தாலும் அவங்கள தவறாக நீங்கள் சித்தரிக்க வேண்டாம். பொறுமையாகவும் எடுத்து சொல்வது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணத்திற்கான அதிர்ஷ்டம் சற்று குறைந்ததாங்க காணப்படுது. அதனால் இன்றைய நாள் கூடுதல் செலவினங்கள் எல்லாமே காணப்படும். அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அதனால் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடன் பிறந்தோர்களுடைய நலத்துக்காக உடல் நலத்திற்காக சில பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் கவலைகளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகள்லையுமே பார்த்தீங்கன்னா விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில நினைவுகளால் மனதில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு அதிகரித்தும் காணப்படுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடன் இருப்பவர்கள் இடத்துல கோபப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. அதே போல் புதிய முதலீடுகள் சார்ந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதுலையுமே பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையுடன் அணுகுவது மிக நல்லது. அலுவலகத்தில் மறைமுக நெருக்கடிகள் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க.
உங்களுக்கு அதே போல் 6ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில தடைகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ நேர்மறை எண்ணங்களை இன்றைய நாள் வளர்த்து கொள்ளுங்க. எதையுமே தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்க. தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தனவரவுல இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே இன்றைய நாள் ஒரு சிலருக்கு குறையக்கூடுங்க. அப்போ விலை உயர்ந்த பொருட்களை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் ஒரு நன்மைகள் ஏற்படலாம். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள், அந்யோன்யம், அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படும். ஒரு சிலருக்கு நெருக்கமானவர்களிடம் தேவையில்லாத சில விவாதங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் வரவுகள் சற்று உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே அன்பு, அரவணைப்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. அப்போ மாலையில் குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு காணப்பட்டாலும் வியாபாரம் ஒரு சிலருக்கு வழக்கம் போலவே இருக்கும்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு சுமூகமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா சிறப்புடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஒரு லாபங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. மனம் திறந்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஒருவர் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புடன் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். அப்போ இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு அமையக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை இன்று ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. அப்போ தேவையற்ற சில செலவுகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேருதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு கவலைகளை அதிகரித்து கொடுக்கும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அஜீரண கோளாறுகள் ஏதாவது ஏற்படலாம். முதுகு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனவரவுல இருந்து வந்த இழுபறிகள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகக்கூடும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. இப்போ நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாரு. 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆராய்ச்சி தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அப்போ உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ இடம், பொருள், மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. சுபகாரியங்களை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் பொறுமையுடன் ஒரு சிலர் விஷயங்களில் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கட்டாயங்கள்லாம் ஏற்படுது. அப்போ உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக பணியாளர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ தொழிலில் வேலையில் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா ஏற்றங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய நலனுக்கான பயன்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. மனநிலையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ விட்டு கொடுத்து செல்லினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை, தருணங்களை எல்லாமே கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய அனைத்து விதத்திலையுமே நீங்கள் இன்றைய நாள் செழிப்பாக இருப்பீங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக நிதி ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதளவுலையும் சரி, எண்ணங்கள்லையும் சரி தைரியமான ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ இதில் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதனால தான் ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் மனதில் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே மேம்படக்கூடும். சுபகாரியங்கள் மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போது உங்களுடைய அனுசரணையான சில வார்த்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா பிறரை நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போது உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள் உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் ஆதரவான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு அலட்சியத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடும். ஒரு பரபரப்பான சூழ்நிலையோட எளிதாக நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இப்போ வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க ஒரு சிலருக்கு. அப்போ அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து விடுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் எந்த ஒரு சவால்களையும் பார்த்தீங்கன்னா எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. இப்போ உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது கொஞ்சம் அனுசரித்தும் நடந்து கொள்வீங்க. அப்போ திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விற்பனையில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு காணப்படுது. அதே போல் காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இருவரும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளையும் திருப்திகரமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் சகஜமான ஒரு அணுகுமுறை காரணமாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறந்து காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க.
அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் ஒரு ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுதுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்ப கருவிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் சந்திரனும், அதே போல் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு நல்ல ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தந்தை வழி உறவினர்களிடம் ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சேமிப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயகரமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. அப்போ ஆராய்ச்சி விஷயங்களில் ஒரு புதுவிதமான சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடும். கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட கொஞ்சம் கடினமான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பெருமைகள் உண்டாகக்கூடும். அவர்கள் கேட்பதை வாங்கி தருவீங்க. சகோதரர்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதில் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் அவசரம் எடுத்துக்கொள்ள வேண்டாமுங்க. பொறுமையோடு நிதானத்தோடு நீங்கள் செயல்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உண்டாகுதுங்க. அப்போ அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் மிக அற்புதமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் இன்றைய நாள். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய கவனமாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுங்க. அதனால் அவர்களோட நீங்கள் பேசும் பொழுதோ அல்லது நீங்கள் உங்களுடைய தொழில்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைத்துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல் காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஏன்னா இன்றைய நாள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. நல்லுறவை நீங்கள் பேணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகளை, சில வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதுதான் குடும்பத்திற்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மாலையில் இன்றைய நாள் குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெற்றோர்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு மிதமாகத்தாங்க காணப்படுது. அதனால் இன்றைய நாள் சேமிப்பை கடினமாக நீங்கள் உணர்வீங்க. அதனால் பணம் இழப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அதனால் வெளியிடங்களுக்கு நீங்கள் நிதியை கொண்டுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கண்கள் சார்ந்த
பிரச்சனைகள் எழக்கூடுங்க. அதனால் கண்களை பரிசோதித்து கொள்ளுங்க. உங்களுடைய முகத்தில் முகப்பரு வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. அதே போல் சின்ன சின்ன யோகா பயிற்சிகள், அதே போல் நடைப்பயிற்சிகள், இந்த மாதிரியான எளிமையான பயிற்சிகளை செய்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயகரமான ஒரு சூழலும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆராய்ச்சி விஷயங்களில் புதுவிதமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகக்கூடுங்க. அதே போல் உங்களுக்கு கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகக்கூடும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு லாபங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டாமுங்க. உங்களுடைய விருப்பங்களை அடைவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் அவசரம் எடுத்துக்கொள்ள வேண்டாமுங்க. பொறுமையோடு நிதானத்தோடு இன்றைய நாள் இருந்தாலே போதும். அது உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ மறதி தொடர்பான விஷயங்கள், இது பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ புதிய நபர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. வாழ்க்கை துணை ஒரு இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடுங்க. ஆடம்பர செலவுகளால் ஒரு சிலருக்கு கையில் இருக்கக்கூடிய மதிப்பு, பண மதிப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பணி நிமித்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அப்போ வழக்கமான பணிகள்லையும் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. மற்றவர்களுடன் நீங்கள் வீண் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. இப்போ உறவினர்கள் வருகையால் வீட்டில் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஆலோசனைகள் கேட்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது உங்களிடம். அதே போல் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக திட்டமிட்டிருந்தீங்கனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுசரணையாக இருப்பீங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியோட சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தவறுகள் ஏதாவது நேரலாம், அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வருத்தத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறனால எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா ஒரு ஏற்றங்கள் இல்லாட்ட கூட உங்களுக்கு நடுநிலைமையான ஒரு சூழல் தாங்க ஏற்படுது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள்
பொறுமையை இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ வார்த்தைகளை நீங்கள் கவனமுடன் பிரயோகிக்க வேண்டுமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் இருந்துச்சுன்னா இன்றைய நாள் எளிதாக சமாளிச்சிடலாமுங்க. அப்போ உங்கள் துணையுடன் வெளிப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை கவனமுடன் வெளிப்படுத்துங்க. தகவல் பரிமாற்றத்தின் போது சில கவனமுடன் இருக்க வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் தகவல் பரிமாறும் போது சில தவறான நல்ல செய்திகள் கூட சில தவறான செயல்களாக மாறிவிடுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணத்தை சாதுரியமாக கையாள்வது இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான ஒரு சூழலாக இருக்குங்க. அதனால் பணத்தை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகள் எந்த ஒரு விஷயத்திலையும் பண விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதி நிலைமையில் கொஞ்சம் கண்டிப்புடன் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படுங்க அதிகமாக. அதனால் வயது முதியோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன் பிள்ளை தன் பேரன் அப்படின்னு இருக்கணுங்க. ஏன்னா எதையும் போட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெறுமை தாங்க ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் மகிழ்ச்சியாக ஆன்மீகத்தோடு ஈடுபட்டோடு நீங்கள் இருப்பது உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது ஆன்மீகம், சிறு சிறு பயிற்சிகளுங்க. இதுதான் உங்களுக்கு மனசளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. இப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. வாழ்க்கை துணைவரிடத்துல கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பர செலவுகளால் உங்களுடைய கையிருப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பணி நிமித்தமான பயணங்களும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்திலையும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய கடின முயற்சியால் நீங்கள் வளர்ந்து வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் தைரியத்தோடு இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முனைப்புடன், அதாவது ஆர்வமுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பீங்க. அப்போ மனதில் புதுவிதமான ஆசைகள் ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நினைத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படும், புரிதல்கள் ஏற்படக்கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு லாபமும் ஒத்துழைப்பும் நல்ல மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று அதிகரித்து நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. பயணத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருகையாலையும் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தாயோடைய விருப்பத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க.
அப்போ தாய் மாமன் வழியில் சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் புதிய புதிய கருத்துக்களை நீங்கள் வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக அந்த கருத்துக்கள் பகிரப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானவர்களுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ உங்களுக்கு சற்று இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் அவங்களுக்கு அந்த கல்வியில் ஈடுபாடுகளும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறனால உங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அப்போ பண இருப்பை நன்கு பராமரிக்கவும் முடியுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் விரைந்து செயலாற்றுவீங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவுலையும் சரி எண்ணங்கள்லையும் சரி மகிழ்ச்சியுடன் இருப்பதால் ஆரோக்கியம் மிக அற்புதமாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நினைத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படக்கூடும். பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபமும் ஒத்துழைப்பும் இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளெல்லாம் சந்தித்தா கூட உங்களுடைய செயல்களில் நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இப்போ உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் தெளிவாகவும் சிந்தனைகளில் உங்களுக்கு முயற்சிகளில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வீங்க. எதுலையுமே தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. பயனற்ற சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டுமுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல முன்கோபமின்றி நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும்.
உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான ஒரு சூழல் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் தாயுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணை உறவுகளில் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் தருவாங்கங்க. அப்போ மாலையில் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் சக பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ அதே போல் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் மூலம் உங்களுடைய விருப்பங்களை அனைத்துமே நிறைவேற்றி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடாலடியான சில கோபங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நேர்மையான எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனநிலை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு சூழ்நிலைகள் படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடும். அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆரோக்கியமான சில விஷயங்களில் பார்த்தோம்னா இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை, இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிலுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல முன்கோபமின்றி செயல்படுவது மிக நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட்டு நீங்கள் பாராட்டுக்களை பெற வகையில் இருக்குங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் காணப்படுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.